அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த சிம்லா அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1971ல இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட போருக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அமைதி ஒப்பந்தமாக பார்க்கப்படுவது தான் இந்த சிம்லா ஒப்பந்தம். சரிங்களா? கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி இந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இடையே கையெழுத்தாயிருக்கும். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும், பாகிஸ்தானுடைய பிரதமர் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ அவர்களும் வந்து இந்த ஒப்பந்தத்தில கையெழுத்திட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சங்களா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் என்ன ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்காங்களோ, அந்த ரெகுலேஷன பேஸ் பண்ணி தான் இரு நாட்டுகளோட உறவுகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு காஷ்மீர் போன்ற விவகாரத்துல வெளிநாடுகள் வந்து தலையிடாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்ரீமெண்ட் தான் இந்த அக்ரீமெண்ட். அதே மாரி ஒவ்வொரு நாடும் அதாவது இந்தியாவும், பாகிஸ்தானும் இந்தியாவோட ஒற்றுமைய, பிராந்திய ஒருமைப்பாட, அரசியல் சுதந்திரத்த, இறையாண்மைய பாகிஸ்தான் போற்ற வேணும். அதே மாரி பாகிஸ்தானோட சாவர்னிட்டிய இந்தியா போற்றி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அக்ரீமெண்ட். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில பாகல்காம் அப்படிங்கிற பகுதியில ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் 26 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. அதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு வினை ஆற்ற வகையில இந்தியா சிந்துவெளி சாரி சிந்து நதியோடைய அந்த ஒப்பந்தத்த வந்து நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் சிம்லா அக்ரீமெண்ட்ட நாங்க நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப சிம்லா அக்ரீமெண்ட்ட நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா, நெறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அ 3வது நபர் வந்து இந்த காஷ்மீர் போன்ற பிரச்சனைகள்ல தலையிடாம தடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம். இப்ப சிம்லா ஒப்பந்தத்த நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா, காஷ்மீர் விவகாரம் அப்படிங்கிறது வெளிநாடுகள் தலையிடக்கூடிய ஒரு விவகாரமாக மாறுவதற்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. குறிப்பா சைனா, ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கன்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஐசி இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இஸ்லாமிய அமைப்புகள் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த சிம்லா ஒப்பந்தத்துக்கு கீழ தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது பேஸ் பண்ணி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1971 போர்ல எந்த இடத்துல நின்றிருந்தாங்களோ, அதையே அப்படியே பேஸ் பண்ணி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுமே இத மெயின்டெயின் பண்ணணும். ஒருதலை பட்சமா வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ந கரெக்ட்டா ஸ்டேட்டஸ் கியோவ மாத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன கண்டிஷன் இருக்கோ 1971ல எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இருக்கணும். பாகிஸ்தானோ, இந்தியாவோ பார்த்தீங்கன்னா, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல வந்து ஆக்கிரமிக்கணும். அந்த மாரியான நடவடிக்கைகள எடுக்கக்கூடாது. அதெல்லாம் எடுக்காம தடுக்கக்கூடிய அக்ரீமென்ட்டா இருக்கிறதும் இந்த சிம்லா ஒப்பந்தம் தான். சரிங்களா? இப்போ இந்த சிம்லா ஒப்பந்தத்த நிறுத்தி வைக்கிறதன் மூலியமா வெளிநாடுகளுடைய தலையீடு இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட அரசியல்ல இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? குறிப்பா காஷ்மீர் விவகாரத்துல வெளிநாடுகளுடைய தலையீடு இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அகாடமில பேங்கிங்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய மே 4ஆம் தேதி நம்ப அகாடமியோட எல்லா பிரான்ச்சஸ்லயும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல பேங்கிங் எக்ஸாம்க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? எப்படி ஃபர்ஸ்ட்டு 1 இயர்லயே வந்து கிளியர் பண்ணிட்டு போகணும்? இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய சொல்லிக் குடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காலேஜ் முடிச்சுட்டு வராங்க, இல்ல உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கிளாஸஸ ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. மே 4த் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. எல்லாரையும் வந்து அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? அடுத்தது சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ அதேதான் பஹல்காம் அட்டாக்குக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ற மாதிரி ஓகேங்களா, எதிர்வினை ஆற்ற மாரி நம்ம இந்த சிந்து நதி ஒப்பந்தத்த நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இண்டஸ் ரிவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் அப்படிங்கிற ரிவர் அதோட பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 5 துணை நதிகள் ட்ரிபியூட்டரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. ஈஸியா ஜேஎஸ்ஆர்சிபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஜேஎஸ் அப்படின்னா ஜீலம். ஓகேவா. எஸ்னா சத்லஜ், ஆர்னா ராவி நதி, அடுத்தது பீஸ் அப்படிங்கிற நதி. அடுத்ததா இடையில செனாப் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 5 நதிகள் பிளஸ் இந்த இண்டஸ் நதிய சேர்த்து 6 நதிகள். இந்த 6 நதிகளோட தண்ணீர பகிர்ந்துக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது. 1960ல நம்மளுடைய பிரதமர் நேரு, அங்க இருக்கக்கூடிய அதிபர் ஆயூப் கான் இவங்க 2 பேரும் தலைமையில இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒப்பந்தத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2ஆ பிரிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அண்ட் தென் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸோட கண்ட்ரோல் ஃபுல்லா பாகிஸ்தான் கிட்டயும், ஈஸ்டர்ன் ரிவர்ஸோட கண்ட்ரோல் ஃபுல்லா இந்தியா கிட்டயும் இருக்கு. வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீலம் இருக்கு, இண்டஸ் இருக்கு, செனாப் இருக்கு.
ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சத்லஜ் இருக்கு, ராவி இருக்கு, பீஸ் அப்படிங்கிற நதி இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரோல் ஃபுல்லாவே பாகிஸ்தான் கிட்ட, ஈஸ்டர்ன் ரிவரோட கண்ட்ரோல் ஃபுல்லாவே இந்தியா கிட்ட இருக்கு இல்லையா? இப்ப இந்தியா இந்த சிந்துவெளி சாரி சிந்து நதி ஒப்பந்தத்த வந்து நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி நிறுத்தி வச்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது நிறுத்தப்படும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி குறிப்பா பார்த்தீங்கன்னா, 1960ல இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தாலும் 65, 71, 99ல நடந்த போர்கள்ல கூட நம்ம இந்த ஒப்பந்தத்த நிறுத்த முற்படல. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2008 மும்பை தாக்குதல், 2016 ஊரி தாக்குதல், அடுத்ததா 2019 புல்வாமா தாக்குதல் அப்பலாம் கூட நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இப்ப அத பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதனால பாகிஸ்தான்ல ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குறிப்பா தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா கிட்டத்தட்ட 80% நீர் தேவை அப்படிங்கிறது இந்த நதிகள் மூலியமா தான் அவங்களுக்கு கிடைக்குது. இதனால ஒரு பெரிய நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நாட்டோட விவசாயம் பெரிய அளவுல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. அதே மாரி விவசாயம் பாதிக்குது அப்படின்னா, அந்த நாட்டோட பொருளாதாரமே வந்து இந்த நதிகள நம்பி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 20% பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா, இந்த நதிகள சார்ந்து இருக்கறனால, நமக்கு பொருளாதார பாதிப்பு பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாரி மின்சார தட்டுப்பாடு ஓகேங்களா? இந்த சிந்து நதி தொகுப்புல நம்பி தான் பார்த்தீங்கன்னா, நெறைய ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ்லாம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது கம்மியாகும். அதனால ஒரு பாதிப்பு ஏற்படும். அதே மாரி விவசாயம் பாதிக்கப்படுது அப்படின்னா, பொருளாதாரம் மட்டும் பாதிக்கப்படாது. உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பாகிஸ்தானோட ஃபுட் செக்யூரிட்டியே பெரிய கொஸ்டின் மார்க்கா ஆயிரும் அப்படிங்கிறத நிபுணர்கள் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு செயலுக்காக தான் இப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்லா அக்ரீமெண்ட்ட நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பதட்டமான சூழல் தான். என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருந்துச்சு சமீபத்தில. ஸோ எஸ்ஐ எக்ஸாம்க்கு வந்து பிரிப்பேர் பண்ணக்கூடிய வகையில நம்ம கமாண்டோ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கமாண்டோ டெஸ்ட் சீரிஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கு. மொத்தம் 41 தேர்வுகள் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? நமக்கு எஸ்ஏ எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ, அதே பேட்டர்ன்ல தான் நமக்கு டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அ ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா, சீக்கிரமா ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. சரியா? நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.